போயிடு ஜீவா. ஜீவா எங்கேயும் போக மாட்டேன். ஏய் ஜீவா. சார் சார் சொல்லுங்க சார். என்னடா பகல் கனவா? இங்க பாரு, என்ன இன்னைக்கு உன் கனிமொழி இட்லி சாப்பிடு புரோட்டா சாப்பிடாதுன்னு சொல்லிச்சா? எந்த பிரச்சனையும் இல்ல. போன வைக்கிறியா? எரிச்சலா இருக்கு. ஹோ, இப்ப நான் போன் பண்ணா கூட உனக்கு வாடகை வசந்தமே, வாடகை வசந்தமே. இந்த பொண்ணோட சார், இந்த பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய யாரும் சொந்தக்காரங்களா இல்ல. இந்த பொண்ணு நம்ம பங்களால வந்து 2 வருஷம் தான் ஆகுது. பாடிய முதல்ல பார்த்தது யாரு? ஆமா, இந்த பாடிய முதல்ல யார் பார்த்தது? சார் நான் தான் சார் பார்த்தேன். பரிதாவோட ரூம்ல தண்ணி வரலன்னு சார் சொன்னாரு. போய் பார்க்கலான்னு போனா பரிதா ரத்த வளத்துல பொறுத்து கிடந்தா சார். அப்புறம் சரியா போச்சு. அப்ப இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒண்ணுல எல்லாம் கஷ்டப்பட வருவானே, அவனை பார்த்து பிடிச்சாவே இந்த கேஸ் சீக்கிரம் முடிச்சிடும். சார் ஒரு நிமிஷம், நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதா எனக்கு பிரச்சனை சார். என்னோட பில்டிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம 20 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு பொண்ணு மர்டர்னால அந்த குற்றவாளி யாருன்னு எங்களால தெரியல. நீங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். யாழ்னி, யாழ்னி, என்ன எதுக்காகவே போற? என்ன பார்க்காம போற? யார் நீ? நான் எதுக்கு உன்னை பார்க்கணும்? யாழ்னி, உனக்காக தான் இந்த காலனிக்கே நான் குடி வந்திருக்கேன். அது உனக்கு தெரியுமா? அப்படியா? அப்படின்னா நான் வேற வீடு பார்த்து போக வேண்டியதுதான். ஏன் யாழ்னி எப்ப பார்த்தாலும் வெறுப்பா பேசுற? உன்னை பிடிச்சு போய் உன் பின்னாடியே கிடைக்கலையா? எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல. இங்க பாரு, லவ் பண்ணவோ இல்ல உன் கூட சேர்ந்து டூயட் பண்ணவோ எனக்கு டைம் கிடையாது. எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமைய நிறைவேற்றுறப்போ என் உயிர் கூட போலாம். சும்மா போவையா லவ் இதுன்னு வந்துட்டான். யாழ்னி, நான் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு நல்ல ஜாப்ல இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். எனக்கும் பெருசா எந்த கட்ட பழக்கமும் இல்ல. அப்புறம் ஏன் உனக்கு பிடிக்கல? இங்க பாரு, நீ திரும்ப திரும்ப பேசுனது ஏதா பேசிட்டே இருப்ப. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். யாழ்னி, ஒரு நிமிஷம். பரிதாவை கொண்டுட்டாங்க, உனக்கு தெரியுமா? ஒரே தெருவில் தானே குடியிருக்கோம், அது எப்படி தெரியாம போகும்? நீயும் பரிதா மாதிரி தனியாதான் இருக்க, ஜாக்கிரதையா இரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே கூப்பிடு. எனக்கு பிரச்சனையே நீதான். பாபா, பரிதாவுக்கு ஒரு கேரக்டர் என்ன? அவளை பக்கத்துல வரும்போது நாத்தம். இந்த இடத்துல காமெடி தேவையில்லை. ஒழுங்கா அடப்பு தெரிச்சு போயிடும். என்னமா நடிக்கிறாயா? இந்த ஆபீசரு போய் இவனை கல்யாணம் முடிச்சு பரவாயில்ல இங்க பாருங்க, பேஸ்ட் நல்லா பிடிக்கி வச்சிருக்கேன்.
நேரம். போய் நான் விளக்கத்துல தண்ணி எடுத்து வா. போ போ போ. அந்த பயம் ஏய் சீக்கிரம் போ. மணி என்ன ஆகுது? வர வர உங்களுக்கு ஓகே தெரியல. முதல்ல எல்லாம் கண்டா என்ன ஒரு பயம் இருக்கும். பயம் இப்ப குறைஞ்சு போச்சு. ஐயோ. ஏண்டி, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனே என்னை நீ எப்படி கவனிச்சுக்கணும்? நல்லாதான் மாமா. ஆமா, எத்தனை பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்தணும். பார்த்தேன். ஏ மாமா, ஃபர்ஸ்ட் நைட்ல ஷோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. ஏய் பாரு, நான் டியூட்டிக்கு போயிட்டு வருவேன். வரதுக்குள்ள ரெடியா இருக்கணும். நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமல்ல? பிச்சு பிடுவேன் பிச்சு. ஏ மாமா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி மூஞ்ச கட்டுறீங்க? எங்க அப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு, நீதாம்மா அழகுன்னு. நீங்க திட்டுறதுனாலதான் அவர் இங்க வரவே மாட்டேங்கிறாரு. நேத்து கூட போன் பண்ணி, என்னம்மா எப்படி இருக்க, ஏதாவது வாந்தி கீந்தி எடுத்தியான்னு கேக்குறாரு. வாங்கி எடுத்தாலும் கேட்டேன். இங்க பாரு, ஒவ்வொரு ஒரு வீடியோ கால் போடு. உன் நிறைய நாக்கு விட்டு ஓன்னு எடுத்து வாங்கி எடுத்தாங்க. ஐயோ மக்கு மாமா, அந்த பித்த வந்து இல்ல, வித்தியாசமானு கேக்குறாரு. விசேஷமா? இப்பதானே கைப்பொங்கல் வந்திருக்குது. அடிக்கடி பங்களிச்சு வரும் சொல்லு. சோ அப்படி இல்ல, முழுகாம இருக்கியான்னு கேக்குறாரு. உனக்குதான் நீச்சு தெரியுமா இருக்கு. அப்படி எப்படி முழுகுவ? மாமா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புறீங்களா? கிளம்புறேன். வர்றதுக்குள்ளார பீச்சு விட மிச்சு. ஐயோ கடவுளே, எப்பா இந்த குடிகார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியே. பொழுது விடிஞ்சு இருட்டு காட்டுறதுக்குள்ள 1000 பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த பிரச்சனை கூட ஆத்தா. இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டேன். ஆத்தா மழை ஏறிட்டுடா. ஆத்தா மழை ஏறிட்டேன். பரதேசி பயல கண்ணுல மூழ்கிடுச்சுடா. கண்ணுல ஊதிட்டுனா வாசாமி ஊதி கருமண்டா, ஆல்ரெடி சரக்குல தான் இருக்கியா? காலையில லைட்டா. லைட்டாவா? உங்ககிட்ட நான் என்னையா சொன்னேன்? ஒரு பொண்ணை பார்க்க போறோம், திவ்யமா வாயா அப்படின்னு சொன்னேன். இப்படி வந்திருக்கியா? சரியப்பா, உனக்கு கல்யாணம் ஆக செட் ஆகாது. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதெல்லாம் மனைவி என்பது ஒரு வெட்டி சுமைடா. நான் உங்ககிட்ட என்னையா சொன்னேன்? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, இடுப்புல காவி. ஆனா பாவி, நீ பண்ற வேலையா இதெல்லாம்? சரியப்பா, நான் சொல்ற மாதிரி கேளு. அழகா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம லைஃபோட சிசினா. உனக்கு என்னப்பா, ஒரு எலுமிச்சை மூலமும் துண்டுரும் கொடுத்தே அவளையாவது செட் பண்ணிக்குவேன். என்னால அது முடியாது சாமி. இப்ப என்னையா